மண்டல் குழு பரிந்துரையின்படி மத்திய அரசு பணிகளில் 27% இடஒதுக்கீடு இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பெரியார் திடலில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி பிறந்தநாளை ஒட்டி அவர் எழுதிய ஐயாவின் அடிச்சுவட்டில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அந்த நூலை வெளியிட்ட பின்னர் பேசிய திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் 2006ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு அரசில் திமுக அங்கம் வகித்த போது இந்தியா முழுவதும் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் மண்டல் குழு மத்திய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு அளிக்க பரிந்துரை செய்து 28 ஆண்டுகளாகியும் இதுவரை முழுமையாக வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் பல்வேறு உயர் பொறுப்புகளில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்காததையும் ஸ்டாலின் பட்டியலிட்டார். மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகள் அமுலாக்கப்பட்டு 26 வருடங்களாகின்றன. இன்றைக்கும் 27% இடஒதுக்கீடு மத்திய அரசு பணிகளில் முழுமையாக கிடைக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அது முழுமையாக வந்து சேர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. 2015 வெளிவந்த ஒரு புள்ளி விவரப்படி 27% இடஒதுக்கீடு இருந்தும் மத்திய அரசு பணிகளில் 12% இடஒதுக்கீட்டிற்கு குறைவாகவே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது.